வெல்கம் டு அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான அரபிக் மந்தி பிரியாணி தான் வீட்டில் ரெடி பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி மந்தி பிரியாணிக்காக ஒரு ஸ்பெஷல் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு பவுடர் தான். என்னங்கிறத நான் சொல்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பவுலில் அந்த அரபிக் ஸ்பெஷல் பிரியாணி பவுடர் சேர்த்துருக்குறேன். கூடவே எலுமிச்சப்பழ சாறு ஒரு அரை மூடி மாத்திரம் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பு தேவையில்லைங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன். சிக்கன் வந்து நான் பெரிய பீஸாக எடுக்காமல் கொஞ்சம் சின்ன பீஸாகவே எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த அரபிக் மந்தி பிரியாணியில் இருக்கிற பெரிய பீஸ் தான் வேணும் அப்படின்னா அதுக்கும் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைசஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மந்தி பிரியாணிக்குன்னு பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து குறிப்பாக சேர்ப்பாங்க. நம்ம ஆலிவ் ஆயில் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் பட்டர் சேர்த்துருக்கிறேன். பட்டர் சேர்த்தாலுமே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து அதை லைட்டாக மெல்ட் ஆன உடனே மசாலாவில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு முதல்ல நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு மாத்திரம் தண்ணி சேர்த்து மசாலாவை கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா சிக்கனில் வந்து அந்த மசாலா ஒட்டி வராது. இந்த மாதிரி சூப்பராக பொடி வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த அரபிக் மந்தி பிரியாணிக்கு ஸ்பெஷல் பொடி சொன்னேன் இல்லையா, நம்ம நார்மலாக பிரியாணி மசாலா தயாரிக்கும் போது கூடவே நல்ல காஞ்ச எலுமிச்சை பழங்கள் வச்சுக்குவாங்க. அதாவது உள்ளே வந்து விதைகளை மட்டும் நீக்கிட்டு உள்ளே கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் எலுமிச்சை பழத்தை காய வச்சு எடுத்துக்கணுங்க. காய வச்சு அந்த தோலை வந்து நம்ம மசாலா வறுக்கும் போது அதோடு சேர்த்து இந்த எலுமிச்சைப்பழ தோலையும் சேர்த்து நம்ம வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடும் அப்படின்னா மந்தி பிரியாணிக்கான பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அரபிக் நாட்டில் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. நான் இந்த ரெசிபி வந்து அதாவது எங்கள் கோயம்புத்தூரில் வந்து பக்கத்தில் கிருஷ்ணா காலேஜ் இருக்குது. அங்கே நிறைய மாநிலங்களில் நாடுகளில் இருந்தெல்லாம் வந்து படிக்க வருவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட நான் கற்றுக்கிட்டது தான் இந்த அரபிக் வந்து இப்படி தான் செய்வாங்கங்கிற ஒரு மெத்தடை நான் முழுமையாக கற்றுக்கிட்டேன். இப்போ பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாங்க. நான் 1.25 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். சிக்கன் வந்து நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். நம்ம செய்கிறதுக்கு, அதாவது பிரியாணி ரெடி பண்ண போகிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சா போதும். 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அரிசியை ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் நல்லா 1 மணி நேரம் ஊறினா தான் நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டி அந்த ஒரு டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்குள்ள பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா ஒரு 15லேருந்து 20 காஞ்ச திராட்சை வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதோட நீங்கள் முந்திரி வேணுனாலும் கூட நீங்கள் வறுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் திராட்சை மட்டும் இன்றைக்கி வறுத்துக்கிறேன். வறுத்து தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவங்க வந்து ஆலிவ் ஆயில் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி சாதாரண கடலெண்ணெய் தாங்க சேர்த்துருக்குறேன். ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு 5-6 ஏலக்காய், 5 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, காஞ்ச எலுமிச்சங்காய் 1ங்க. இந்த அரபிக் மந்தி பிரியாணி செய்கிறதா இருந்தால் கட்டாயம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்ச எலுமிச்சை பழங்களை தூக்கி தூர போடாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மந்தி பிரியாணி செய்கிறதுக்கு, மந்தி கிரேவி பண்ணுறதுக்கெல்லாம் இந்த லெமன் தாங்க அதோட எசன்ஸு. இப்போ மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதையும் எண்ணெயில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நிறம் மாறக்கூடாது. அந்த நெய்லேயும் எண்ணெயிலையும் வெங்காயம் வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே 100 கிராம் இஞ்சினா 100 கிராம் பூண்டு இந்த மாதிரி தான் ரேஷியோவில் நான் அரைச்சி சேர்க்கறது வழக்கங்க. நான் எண்ணெயெல்லாம் எதுவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் சேர்க்க மாட்டேன். நார்மலாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போயிடுச்சு. நம்ம டம்ளரில் அளந்து எடுத்தோம் இல்லையா அரிசி, அதே டம்ளரில் தான் நான் இப்போ தண்ணியை அளந்து ஊற்ற போகிறேன். 1.5 டம்ளர் அளவு அரிசிக்கு வந்து நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. ஏன்னா இது வந்து நல்ல காஞ்ச அரிசி.
காஞ்ச அரிசி எப்போவுமே நீங்கள் அரிசி வாங்குனீங்கன்னா புது அரிசியா பழைய அரிசியா என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அரிசி அது தண்ணி வந்து அதுக்கு தக்கன சேர்த்திங்கன்னா தான் அரிசி ஒன்று போல் வெந்து வரும், குழையாது, உதிரி உதிரியாக இருக்கும். உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 4 பச்சை மிளகா வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கியிருக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் ரைஸுக்கு. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ எடுத்து நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த அரிசிக்கு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொதிக்கும்போது நம்ம அந்த கொதி தண்ணியில் நம்ம குங்குமப்பூவை ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி சேர்க்கோம்னா தண்ணி நல்லா தளன்னு இந்த மாதிரி கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 குழிக்கரண்டி தண்ணி எடுத்து இந்த குங்குமப்பூவில் சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிறம் கிடைக்கும். நல்ல அந்த குங்குமப்பூ சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்குங்க. அந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர் வந்து சாப்பாட்டில் நல்ல ஒரு மனம் கொடுக்கும். உண்மையிலே நான் இந்த மந்தி பிரியாணி நான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருக்கிறேன். அப்போது வந்து நான் யோசித்தேன் இந்த ஃப்ளேவர் எப்படி அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்போது ஒரு முஸ்லீம் ஃபேமிலிகிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இதை சேர்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போது அதை நான் ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் கிடச்சிச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்தாச்சு. அரிசி நம்ம தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த அடுப்புக்கு மாற்றிட்டேங்க. இப்போ இந்த அடுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சிக்கன் ஊற வச்சோம் இல்லையா, இதை நம்ம இந்த தோசைக்கல்லில் தான் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கிறதுனால நான் வந்து தோசைக்கல்ல டைரெக்டாகவே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கடைகளில் வாங்குகிற மந்தி பிரியாணி மாதிரி பெரிய பெரிய பீஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இட்லி பானையில் வச்சு ஒரு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த தோசைக்கல்ல இந்த மாதிரி வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த சிக்கனில் வந்து நல்ல உள்ள வரைக்கும் நல்லா டீப்பாக இறங்கி நல்லா சூப்பராக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகியும் இருக்கும், உள்ளேயும் நல்லா சிக்கன் வெந்திருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன பீஸாக வாங்கும்போதே சின்ன சின்ன பீஸாக வாங்கிட்டதுனால நான் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் திருப்பி விட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சீக்கிரம் வெந்துருங்க. 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்குறோம் இல்லையா ஏற்கனவே, அதனால சிக்கன் வந்து உள்ள வரைக்குமே நல்லா டீப்பாக வெந்துடும். பட்டர் சேர்த்துருக்கிறதுனால அதோட ஃப்ளேவரு எல்லாமே இந்த மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுக்குன்னு சொல்லிகிட்டே ஒரு ஒரு அது தனி கூட்டம் இருக்குதுங்க. அவங்க வந்து ஏதாவது புதுசாக ஒரு ரெசிபி ஒரு ஹோட்டலில் இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் போய் ட்ரை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நான் நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். சில நேரங்களில் வந்து இந்த மந்தி பிரியாணி ஒரே ஒரு தடவை வந்து நாங்கள் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். அப்போ அந்த சிக்கனோட டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் இன்றைக்கி செஞ்ச மந்தி பிரியாணியும் அதே டேஸ்ட்டுக்கு தாங்க இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு குழந்தைங்க சாப்பிட்டாங்க. கட்டாயம் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற சிக்கனையும் அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த பக்கம் நமக்கு அரிசியும் வெந்துட்டே இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்பப்போ அரிசியை கலந்து விட்டுட்டு வேக வச்சோம் அப்படின்னா அடி பிடிக்காது. இன்னொன்று அந்த அரிசி உடையாத அளவுக்கு நம்ம லைட்டாக அப்படி கரண்டி வச்சு கிளறி விட்டால் போதும், அரிசியும் உடையாது. தம் போட்டுடலாம். இந்த தோசைக்கல்லை தூக்கி அந்த அடுப்பில் மாற்றிட்டு இப்போ ஒரு பழைய தோசைக்கல்லை இந்த அடுப்பில் வச்சு நம்ம சாப்பாடை வந்து தம் போட்டுடலாங்க. இந்த மாதிரி பழைய தோசைக்கல் வச்சுக்கோங்க. இப்போ அந்த அரிசி இருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு மேலாப்பில் அந்த குங்குமப்பூ ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளற வேண்டாம், அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டு 7 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சாப்பாடு உதிரி உதிரியாக ரெடி ஆயிடும். இந்த 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த சிக்கன் இங்கே ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இப்போ மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள். நல்லா இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் எல்லாம் அப்படியே இந்த ரைஸ் மேலே அப்படியே மேலாப்பில் அடுக்கி வைக்கணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த திராட்சை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சிக்கனை அப்படியே ரவுண்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி 5 நிமிஷம் ஆனோடனே அங்கே தண்ணி இல்லாமல் நல்லாவே தம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு 2 நிமிஷம் இந்த சிக்கன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுலாங்க.
ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பொரிச்சு அந்த எண்ணெய் அந்த தட்டில் இருக்கும் இல்லையா? அத மேலாப்புல அப்படியே ஊத்தி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதுக்கு சார்கோல் ஃப்ளேவர் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கறித்துண்டு மரக்கறி கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம சாம்பிராணி போடுறதுக்கெல்லாம் கூட வாங்கி வச்சுருக்கோம். இதை லைட்டாக இப்போ தணலாக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்கோல் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நல்லா தணலாக்கிக்கோங்க. எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து லைட்டாக இருந்தால் போதும். அதாவது அந்த சிக்கன் மேலே அந்த ஃப்ளேவர் படும்போது அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த லைட்டாக தணல் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்தை அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நடுவில் வச்சுடுங்க. இப்போ இந்த தணலை வச்சுட்டு மேலாப்பில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடுங்க. விட்டுட்டு நம்ம நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்படியே அந்த பிரியாணிலையும் அந்த சிக்கன்லேயும் நல்லா இறங்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அந்த சிக்கனும் அந்த ரைஸும் சர்வ் பண்ணும்போது தான் ஒரிஜினல் மந்தி பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரிஜினலான டேஸ்ட்டில் மந்தி பிரியாணி நீங்களும் ரெடி பண்ணி வீட்டில் செய்து கொடுத்து அசத்துங்க. நல்லா 10 நிமிஷமே ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ இந்த சார்கோலை வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம் பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த லெமனுமே சாதத்தோடு தான் இருக்குது பாருங்கள். நம்ம லெமனை வந்து லாஸ்ட் வரைக்கும் வெளியே எடுக்கவே கூடாது. இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டியது, நீங்கள் ஃப்ரெஷ் லெமன் போட்டுட்டிங்க அப்படின்னா சாப்பாடு புளிப்பாயிடும், கசப்பு அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் மசாலா பவுடரில் அந்த விதைகளோடு சேர்த்து நீங்கள் பவுட்ரு பண்ணிட்டீங்கன்னாலும் கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். சூப்பரான அரபிக் மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.